ஹாய் விவர்ஸ், ஆர்கேடிடிஎஸ் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது கரூர் துக்க நிகழ்வு. அந்த ஒரு 41 பேரோட அந்த குடும்பங்களுக்கு விஜய் எப்போ ஆறுதல் சொல்லுவாருன்ற ஒரு நிகழ்வு. இன்னைக்கு அங்கே போக முடியாத ஒரு அரசியல் காரணங்களுக்காக அவங்கள இங்கே மாமல்லபுரத்துக்கு வர வச்சு அங்கே ஒரு ஹோட்டலில், அந்த ஹோட்டல் பேர் 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டன் அப்படின்ற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அது 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வச்சு 41 குடும்பங்களை சந்திக்கும் நிகழ்வு. 38 குடும்பங்களின்கான அந்த வருகை இருக்கு. அதில் இப்போ விஜய் அவர்கள் தனித்தனியாக அந்த 38 குடும்பங்களுக்கான ஒரு தனித்தனி மேஜை அமைக்கப்பட்டு தனித்தனி ரூம்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. நேற்றே நம்ம பார்த்துருப்போம். அவங்களை கரூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து ரூமில் தங்க வச்சிருந்தாங்கன்னு. காலையில 10 மணிக்கு விஜய் அவர்கள் அவங்களை சந்திக்கிறதா இருந்தது. இன்னைக்கு காலையில அண்ணன் சொன்ன மாதிரி அந்த 9:45 சந்திப்புன்றது தொடங்கிருச்சு. ஹோட்டலுக்குள்ள வந்த உடனே தனித்தனியா ஒவ்வொரு குடும்பங்களையும் சந்தித்து ஆறுதல் வழங்கி வரார் அப்படின்ற நியூஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு குடும்பங்களின் கோரிக்கைகள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு மூத்த பையனா இருக்கலாம், இல்ல பொண்ணா இருக்கலாம், வேலைக்கு போனவங்களா இருக்கலாம், அந்த குடும்பத்துல இருக்கிற வயசானவங்களா இருக்கலாம், அந்த அவங்களெல்லாம் பறி கொடுத்தவங்களுக்கான அந்த கோரிக்கைன்றது அண்ணன் எழுத்துப்பூர்வமா வாங்குறாரு. எழுத்துப்பூர்வமா அவங்களுக்கு என்ன செய்யணும், பிற்காலங்களில் ஒருவேளை குழந்தைங்க இருக்கிற வீடுகளுக்கான அந்த கல்வி உதவி இதெல்லாம் தாவேகா சார்பில் இருந்தே பார்த்துக்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு கோரிக்கைகளை வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நான் உங்கள் வீட்டில் ஒரு பையனா இருப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் உறுதி கொடுத்துருக்கிறதா நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கூட ரெண்டு மூணு பேர் அந்த ஹோட்டல் வாசலில் நின்றுட்டு நியூஸ்க்கெலாம் பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் பணம் வராதுக்கு முன்னாடி இருந்தாங்க. இது அமௌண்ட் வந்த உடனே என் ஒய்ஃபுக்கு கண்ணு தெரிவிக்காது. அதாவது கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. 13 வருஷத்துல இப்போ 13 வருஷமா கண்ணு தெரியறதில்ல. பையன் 5 வயசுல இருந்து கண்ணு தெரியாம போனதுல என் ஒய்ஃபு கண்ணு தெரியாம நான் தான் எல்லாம் பார்த்து இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு இடையில இந்த பணம் வந்த உடனே அவங்க ரிலேஷன் சேர்ந்து இந்த பணத்தை அவங்க கையாளுறதுக்காக வேண்டி என்ன வெயிட் பண்ணி எனக்கு தெரியாமே இந்த மாதிரி நிகழ்ச்சி இல்லை, கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம கூட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்னாதான் இருக்கிறோம். இப்போ அதனால அந்த பேப்பர்ல பார்த்தேன், டிவில பார்த்தேன், பார்த்துட்டு வந்திருக்கேன். வந்தாங்க ஐயா வந்தாங்க. ஐயா வந்த பிற்பாடு பார்த்துட்டு திருப்பி மனுஷு கேட்காம நான் வண்டியில அவங்களோட பைக்ல பசங்களோட சேர்ந்து போயிட்டே இருந்தேன். வேலூர் பக்கத்துல போனோன்னா வேலூர் பக்கமும் போனோன்னா இருட்டாயிருச்சு. இருட்டனால கரண்ட்லாம் கட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வரும்போது நான் வர வழியில பசங்க வண்டி ஓட்ட தெரியாம கீழே விட்டு காலில் கம்பி ஏறி ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஆஸ்பத்திரியில் சரி போகாட்டி என்ன பரவாயில்ல நல்ல இருந்தேன். திருப்பி அந்த இந்த மாதிரி மெசேஜ் சொன்னாங்க. அதனால ஐயா பார்த்துட்டு ஏதோ என்னோட குறைய சொல்லிட்டு போனாலும் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நாமக்கல்ல இருந்து வந்திருந்தாராம். நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர வழியில ஒரு பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு இருந்து வந்தவரா. அந்த கரூருக்கு வர கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி கரண்ட் போனனால அந்த பைக்குக்காரரு தெரியாம பைக்கை கீழே போட்டனால அவரோட காலில் அடிபட்டு கம்பி ஏறிடுச்சு. அவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், என்னை பற்றி எதுவுமே அவங்க கண்டுக்கல, நான் இன்றைக்கி தான் விஜய் அவர்களை சந்தித்து கோரிக்கை வைக்கலான்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உள்ள அவங்க விட மாட்டேன்றாங்களாம். இன்னொருத்தர் கரூரில் 19 வயது ஒரு பையனை பறி கொடுத்த ஒரு தந்தை. அவர் இன்னைக்கு என்னோட வீட்டிலேருந்து என்னையை புறக்கணிச்சுட்டு என்னோட மனைவிகளையும் என்னோட குடும்பத்தாரையும் தாவேகா நிர்வாகிகள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்க எனக்கு தெரியாமல் அந்த பணத்தை அபகரிக்க பார்க்குறாங்க. நான் என்னைய சேர்த்துக்கிட்டா நான் எதுவும் பங்கு கேட்டுருணும்னு சொல்லிட்டு என்னை புறக்கணிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடக்கலன்னு சொல்லிட்டு என்னைய புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்துட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் வந்த உடனே கண்டிப்பாக இதை நான் சொல்லி என்னோட கோரிக்கை வைப்பேன்னு பேசிட்டு இருக்காரு. உள்ள யார் ஒருத்தருக்குமே அனுமதி கிடையாதுங்க. அந்த ஒரு சுத்து வட்டாரமே இன்னைக்கு அந்த மாமல்லபுரம் அந்த 4 பாயிண்ட்ஸ் 5 ஷெரட்டன் ஹோட்டலே இன்னைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். தனியார் பாதுகாப்பாளர்கள் நிறைய பேர் குவிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான பேரிகார்ட்ஸ், ஒரு பொதுமக்கள் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அண்ணன் அறிக்கை விட்டிருந்தாரு. தயவு செஞ்சு அந்த ஒரு சுத்து வட்டாரத்துக்குள்ள யாரும் போகாதீங்க, என்ன நடக்கிற நிகழ்வு நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த பாதிக்கப்பட்டவர்களின் பண வழங்கல் அந்த ஒரு 20 லட்சம் ரூபாய் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போடப்பட்டதை தனியா சில பேர் அபகரிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய பேர் வட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா இன்னைக்கு கண்ணு தெரியாத ஒரு தாய், அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சான். அவங்களோட 19 வயது பையன் இறந்துட்டாரு இந்த கூட்டத்துல. அவங்கள அவங்க குடும்பத்து உறவினர்கள் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 13 வருஷமா அந்த தந்தை எங்க போனாருன்னே தெரியல. இன்னைக்கு அவர் மாற்று கட்சியாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பொதுமக்களா கூட இருந்துட்டு போலாம். ஆனா அவர் இன்னைக்கு அந்த பணத்துக்காக நிற்கும் போது நம்மளுக்கே பாக்குறதுக்கு ஒரு விகாரமா இருக்கு. என்னடா இது, என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல. இன்னைக்கு இந்த பணத்துக்காக சில பேர் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு தாவேகா சார்பில் வழங்கப்பட்ட அந்த 20 லட்சம் ரூபாயுமே அவசரப்பட்டு வழங்கிட்டாங்களோ, குடும்ப பின்னணியை பார்க்காம வழங்கிட்டாங்களோ நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுது. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையா இன்னைக்கு கிளம்பும் போது அங்க உயிரிழந்தப்பட்ட சில அந்த குழந்தைகள் நீங்க பார்த்திருப்பீங்க, குட்டி குட்டி குழந்தைங்க இறந்திருப்பாங்க. அவங்களோட அந்த குடும்ப பின்னணி நமக்கு தெரியல. இப்போ அம்மா அப்பா ஒருவேளை சண்டையாக இருந்திருக்கலாம், இல்ல அவங்க பிரிஞ்சு வாழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பணத்தை அந்த குழந்தையோட அம்மாட்ட கொடுக்கறதா அப்பாட்ட கொடுக்கறதான்ற கூட சில கேள்விகள்லாம் அந்த ஊருக்குள்ள போயிருந்துச்சு. அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் அதை ஆராய்ஞ்சு பார்த்து யார்கிட்ட அந்த குழந்தை வளர்ந்தது, எந்த மாதிரியானதுன்னு சொல்லி இல்ல பாதி அந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விஜய் அவர்கள் ஒரு
அவசரப்பட்டுட்டாரோ? ஏன்னா இன்னைக்கு நம்மளே வந்து கரூர் சந்திப்பு ஏன் இன்னும் நிகழ்த்தலன்னு பொதுமக்களுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தாலும், இந்த சந்திப்புன்றது இன்னைக்கு அரசால அங்க கரூருக்கு இவர அனுப்ப முடியல. அப்ப வந்து நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு அரசு அந்த ஒரு அனுமதி அவங்களால வழங்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பயம். அங்க ஒரு மண்டபம் கிடைக்கல. அத்தனை பேத்த சந்திக்கிறதுக்கான ஒரு பெரிய ஹால் இல்ல. அந்த மறுபடியும் நம்ம வந்து தனித்தனியா அந்த ஊருக்குள்ள போம்போது, இளைஞர்களோட பட்டாளம் அது தாவேகா கட்சியை சார்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல வேற மாற்று கட்சியினரா கூட இருக்கலாம். ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தமிழக வெற்றிக் கழக விஜய் அவர்கள் எடுத்த இந்த முடிவானது சரி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஒரு ஹோட்டல் அப்படின்றது வந்து பெரிய பாதுகாப்பு வலயத்துல இருக்கு. தனியாரோட அந்த பாதுகாப்புன்றது அதிக அளவிலேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க அந்த பொதுமக்களினோட பாதுகாப்பு. ஏன்னா இன்னைக்கு 38 குடும்பங்களின் 235 பேர் வந்திருக்காங்க. அந்த அத்தனை உயிர்களும் இன்னைக்கு விஜயனோட கையில தான் இருக்கு. அவங்க எப்படி நல்லபடியா ஊர் போய் சேருவாங்க அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஒரு பயம் தான். ஏன்னா அவங்க நல்லபடியா ஊர் போய் சேரணும்னு நம்மளும் வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நடந்த ஒரு துக்க நிகழ்வு இனிமேல் தமிழக வெற்றி கழக அரசியல் பாதையில எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இந்த மாதிரி ஒரு துக்க நிகழ்வு நடக்கக்கூடாது. பொதுமக்கள் நம்ம தான் விழிப்புணர்வா இருக்கணும். குட்டி குட்டி குழந்தைங்களை எங்கேயுமே தூக்கிட்டு போகக்கூடாது. கர்ப்பிணிகள், வயசானவங்கலாம் வந்து அரசியல் நிகழ்வு நடக்கணும்னு பார்க்க ஆசைப்படுறவங்க தயவு செஞ்சு டிவியில பார்த்துக்கோங்க. 38 குடும்பங்களையும் சந்திச்சதுக்கு அப்புறமா என்னென்ன அப்டேட் நம்மளுக்கு வருதுன்றதை நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்து தந்துட்டே இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு புதுசு அரசியல்ல. அதனால நீங்க இந்த மாதிரி நிகழ்வு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நடந்து பார்த்திருக்க மாட்டோம். இது சரியானது தானா? விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஒரு அரசியல் நிகழ்வு சரியான நிகழ்வா? அடுத்தடுத்த அரசியல் கட்டங்கள்ல வந்து இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வெற்றி அமையுமா இல்ல தோல்வியை கொடுத்துருமான்றதை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.